ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட் லைன் BMW 3 சீரிஸ் 320D ஃபுல் எம் ஸ்பெக் மாதிரி வந்துடும். 2013 மாடல், செகண்ட் ஓனர், 1,31,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக், இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை. சம்வேர் பிட்வீன் 10 to 15 லேக்ஸ் எங்கே வேணா இருக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி காரோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ காரோட கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே கிடையாது. இது இப்போ ஆக்சுவலாக மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் டஸ்ட்டாக தெரியும். மற்றபடி கார் பக்கா கண்டிஷனில் இருக்குது. நம்ம காரோட கீயை செக் பண்ணிடலாம். ஸோ லாக்கு, அன்லாக்கு, பூட் ஓப்பன். ஸோ இது லாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BMW கீ அந்த லோகோ தான். ஸோ அன்லாக் பண்ணி நம்ம காரோட இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ லைட்ஸ் அண்ட் ஃபாக் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. டிபிக்கல் பிஎம்டபிள்யூட கிரில், கிட்னி கிரில் வந்துடும். ஸோ அலாய் வீல்ஸ், நல்ல வைடான ஒரு அலாய் வீல்ஸ். ஸோ ஸ்போர்ட் லைன் சொன்ன மாதிரி அந்த ஒரு பேட்சிங் வந்துடும். ஸோ இதோட சைட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கார்பன் ஃபைபர். இதோட டிசைனே செம்ம ஏரோடைனமிக்காகவும் இருக்கும். லுக் வைஸும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ காரோட சைட் வியூ கொஞ்சம் லாங்லேருந்து காட்ட முடியல, பக்கத்தில் நிறைய காருங்க இருக்கனால. ஸோ ரியரில் ஒரு பெரிய ஸ்பாய்லர் வந்துடுது, அதுவும் கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் வந்துடுது. ஸோ சிங்கிள் எக்ஸாஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது. இது சவுண்ட் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும், அந்தளவுக்கு சவுண்டு உங்களுக்கு காட்டாது. நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீப்பான பூட் ஸ்பேஸ். ஒரு சிடனுக்கு இந்தளவுக்கு மற்ற காரில் கிடைக்குமான்னு தெரில இந்த ஒரு பட்ஜெட்டில். ஸோ ஒரு குடம் ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு பஞ்சர் கிட் தான் இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்களே பாருங்கள், காரோட பாடியில் எந்த ஒரு டேமேஜ், டென்ட்டு, ரீபெயிண்ட் பண்ண ஒரு சாரி எதுவுமே இருக்காது. நம்ம இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ இது ஃபுல் பிளாக் இன்டீரியர், டாப் டு பாட்டம் எல்லாமே பிளாக்கில் தான் இருக்கும். மேனுவல் கேஜ் கிளஸ்டர்ஸ், இதில் டிஜிட்டல் அவ்வளோவா இருக்காது, வெறும் இது மட்டும் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நார்மல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஹெட்லைட்ஸ்லேருந்து விண்ட் வைப்பர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது, கால் கண்ட்ரோல் பண்ணுறது, ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. இதில் இது பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸு, ஒரு சின்ன ஆஸ்ட்ரே வித் லைட்டரோட வந்துடுது. லைட்டர் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ கியர் செலக்டர், மற்ற ரைடிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் கூட உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் வந்துடுது. இது ஆக்சுவலாக டோரோட 4 ஹேண்டில் பாருமே உங்களுக்கு கார்பன் ஃபைபர் டச் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் சைஸ் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ சன்ரூஃப் இருக்குது, ஃப்ரண்ட் ரோக்கு மட்டும்தான், மீடியம் சைஸு. இது எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக தெரில, அது கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. இது இன்ஃபர்டைன்மெண்ட் ப்ளஸ் ரைட் கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு டீசெண்ட் இல்லை, சின்ன சைஸ் ஸ்டோரேஜ் தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட் மோடு, எந்த மோடு, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஸ்போர்ட்ஸ் மோடை சேஞ்ச் பண்ணது, எக்கனாமிக் மோடு சேஞ்ச் பண்ணது எல்லாமே இருக்கும். சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய கண்டிஷன் மாதிரி தான் தெரியுது, பட் கம்ஃபர்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டர் டேஸ் சப்போர்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 4 விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, லாக் அன்லாக்கு, சைட் மிரர் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸு எல்லாமே உங்களுக்கு டோர் பேடில் வந்துடும். நம்ம ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ ரியர் சீட்டுக்கு 2 ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. கொஞ்சம் அந்த சென்டர் டன்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. இது ஆக்சுவலாக சென்டரில் யாரும் உட்காந்தனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும். ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ், ஒரு டீசென்ட் சைஸ் ஆர்ம் ரெஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை ஸ்பெஷலாக. அவ்வளோதான். சீட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பட் இந்த டன்னல் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் 4 பேர் போகிற மாதிரி, ஃப்ரண்ட்டில் 2 பேர், பின்னாடி 2 பேர் போகிற மாதிரி தான், பிரச்சனையே இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ஷேட்ஸ் வந்துடுது, மேனுவலாக இது பண்ணுற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன விண்டோக்கும் உங்களுக்கு தனியாக சன் ஷேட்ஸ் வந்துடும். ஸோ ஃபுல் ப்ரைவசி கிடைக்கும் உங்களுக்கு. ரியர் சீட்டுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரியர் சீட்டுக்கு இருக்குது, ஆனால் அது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
செகண்ட் ரோவில் சென்டரில் உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். லாங் டிரைவ்லாம் போக முடியாது. மற்றபடி சீட் கம்ஃபர்ட்லலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நான் காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காரோட பாடிலையும் சரி இன்டீரியர் எல்லாம் நல்லா பக்கா கண்டிஷனில் இருக்குது. 10 to சம்வேர் பிட்வீன் 10 to 15 lakhs நல்ல கார். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.